ஹாய், ஐ மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது மகாபரிவாளை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா. ஏன்னா ரொம்ப ஒரு சில காரியங்கள்லாம் ஒரு சொப்பனத்தில் எனக்கு சொல்கிறார் அப்படிங்கிறது நான் பெருமைக்காக சொல்லலை. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா மாமி கேட்டு எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னா அன்றைக்கி ராத்திரி திருப்பி மஞ்சள் பிரச்சனை பண்ணிட்டு 9 மணிக்கு மேலே கைகால் அலம்பிட்டு திரும்பி ராத்திரி விளக்கேற்றி ஒரு 2 நிமிஷம் அவள் ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நான் படுத்துப்பேன். ரொம்ப அழறா. அவளுக்கு ஒன்றால் முடிஞ்சால் என்னமாவது காமிங்க பிரிவா அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டிட்டு நான் படுத்துட்டேன்னா 75 to 80% அன்னைக்கு அவர் சொல்லுவார், இப்படி இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி பண்ண சொல்ல, இது பண்ணலாமா, இது பண்ணிக்கோ, ஏன் இது நல்லது, இது கெடுதல் அப்படின்னு சொல்லி அவர் சத்தியமான முறையில் சொல்கிறார். அதை நான் திரும்பி அவள்கிட்ட ரிப்ளை பண்ணிடுவேன், ஆமாம் மாமி இது கரெக்டு தான் அவளும் சொல்கிறா. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் நம் கேட்ட கேள்விக்கு சொப்பனத்தில் அவர் பேசுகிறார் அப்படின்னாக்கா அதோட சந்தோஷம் எனக்கு முக்தி கிடைச்ச சந்தோஷம் எனக்கு இப்போவே வந்துடுத்து, சத்தியமான முறையில் சொல்கிறேன். ஏன்னா இப்போது 2-3 நாளாக ஒரு மாமி ரொம்ப வருத்தப்பட்டா. அவங்களோட பேத்தி வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி ஒரு ஃபீலு, லவ் பண்ணிக்கின்றக்கா மாமி. எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு மனசு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதா. அதனால் ரொம்ப அழறாளே அப்படிங்கிறதுக்காக நான் அவள்கிட்ட இந்த மாதிரி வேண்டிண்டேன், கேட்டு எனக்கு சொல்லுங்க மாமி அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால் நானும் வேண்டிண்டேன். ராத்திரி அதே மாதிரி படுத்துட்டேன். ஃபஸ்ட்டு டே ஒன்றுமே எனக்கு என்னமோ காமிச்சா மாதிரி இருந்தது, பட் ஞாபகமே இல்லை, ஒன்றுமே தெரிலை. அடுத்த நாளைக்கு சொன்னேன், மாமி எனக்கு ஏதோ காமிச்சா மாதிரி இருக்குது, பட் ஞாபகம் இல்லை மாமி, சுத்தமாக எனக்கு தெரிலைன்னே. மாமி எனக்கு சொன்னா தான் ஆச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டா பாவம். திருப்பி அடுத்த நாளைக்கு அதே மாதிரி தயவு பண்ணி எனக்கு காமிங்க பிரிவா, அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நன்னா வேண்டிட்டு நான் படுத்துட்டேன். அன்னைக்கு ராத்திரி கரெக்டாக நான் எங்காத்து சோஃபாவில் உட்காந்துருக்கார். நான் இந்த ஆப்போசிட்டில் தான் நான் படுப்பேன். ஆக்சுவலி அவர் கால் உட்காண்டிருக்கிறது என் கால், அவருக்கு காலுங்க இருக்குது. விட்டு ஏந்துக்கிறேன், அந்த தூக்கத்தில் தான் எல்லாமே. ஐயோ பெரியவா நீங்கள் வந்திருக்கேளா அப்படின்னு சொல்லி ஏந்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீ கேட்ட ஏன் அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க பெரியவா அப்படிங்கிறேன். உடனே அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, சரி உன் காலில் ஒரு அடிபட்டுறதோ ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறா, அப்போ நீ என்ன சொல்லுவ, காலையை வெட்டி எடுத்துருங்கோன்னு நீ சொல்லிவிடுவியா அப்படின்னு கேட்குற. ஐயோ இல்லை பெரியவா, அப்படி எப்படி சொல்ல முடியும், அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான் அப்படின்ட்டு உடனே அது மறைஞ்சு போய்டுறது. எனக்கு அந்த கனவு அப்புறம் மறைஞ்சு போயிட்டாரா இல்லை கனவை வெளில வந்துட்டேனாங்கிறது எனக்கு தெரியலை. பட் இதுக்கு அர்த்தம் என்னங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக என்னாலேயே கணிக்க முடியலைம்மா. ஏன்னா பட் அவர் சொன்னார், அவர் சொல்கிறது இதுதான், இதுதான் அந்த அம்மாவுடைய கோரிக்கை, இது அவர் சொன்ன பதில் இது. இந்த மாதிரி சொன்னதுக்கு அவள்கிட்ட நான் என்ன ஆன்சர் பண்ணேன்னு எனக்கே தெரியலை. நான் அவள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி தான் எனக்கு காமிச்சதுமா அப்படின்னு சொன்னேன். மாமி இதுக்கு என்ன சொல்கிறாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னால், பட் அது அவளுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ தயவு பண்ணி எல்லாருமே கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கோ. பண்ணினேன்னாக்க கண்டிப்பான முறையில் எல்லாரும் நன்னா இருப்பேன் எல்லாருக்காகவும். ஏன்னா எனக்காக நான் வேண்டிக்கிறத உண்மையாகவே ரொம்ப நாள் ஆயிடுது. இப்போது இந்த மாதிரி எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசுகிறதுனால இன்னொருத்தருக்காக வேண்டிக்கிறது மட்டுமே எனக்கு இப்போ அது ஒரு தொழிலாகவே போயிடுது. அந்த அளவில் தான் இப்போ நான் இருக்கேன். ஸோ இதே மாதிரி நிலைமை நீடிக்கிற, அஃப்கோர்ஸ் எனக்கு எதாவது பிரச்சனை வந்தால் நான் அழுதுருக்கேன், அதெல்லாம் வேறு. பட் இருந்தாலும் ஜென்ரலாகவே என்னை மட்டும் நினைக்காம இன்னொருத்தருக்காகவே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய தெய்வம் அப்படி நடத்தி என்னை கொண்டு போயின்னு இருக்கு. என்னை மட்டும் நான் நினைக்க ஆரம்பிச்சேன்னா, என்னோட பிரச்சனைகளை மட்டும் நினச்சேன்னா லைஃப்பில் எழுந்திருக்கவே முடியாது. என்ன பிரச்சனை இல்லாதவாங்க உலகத்திலேயே கிடையாது, அவ்வளோ பிரச்சனைகள் நேக்கும் இருக்குது. ஸோ அதிலிருந்து அதை பற்றி நினைக்கிறது கூட எனக்கு இப்போ டைம் இல்லைப்பா. இன்னொருத்தரை கேட்குறாளே, அவள் இந்த மாதிரி சொல்கிறாளே, அவளுக்கு என்ன பதில் சொல்கிறது, ஐயோ அவள் நன்னா இருக்கணுமே, அந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு நான் இப்போ வந்துட்டேன். அந்த மாதிரி தெய்வம் என்னை அப்படி கொண்டு வந்துடுத்து அப்படிங்கிறது தான் நான் திரும்பி சொல்லுவேன். ஸோ அதனால் தயவு பண்ணி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்கா என்கிட்ட. இது ஒருத்தர் மட்டும் இல்லை, பொண்கள் இனி ஒருத்தர் அவளோட இதிலேருந்து வெளியில் போய் கல்யாணம் பண்ணிக்குங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம். பொண்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கோ. அண்ட் இந்த சின்ன வயசு குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், அவசரப்பட்டு தயவு பண்ணி முடிவெடுக்காதீங்கோ. கொஞ்சம் அம்மா அப்பாவோடைய அவளோட இதையே கொஞ்சம் கேட்டுக்கோங்கோ. கேட்டுண்டு நன்னா இருங்கோ. எல்லாருமே தொங்க தாலியை கட்டுண்டு ஆத்துக்கால் குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாமல் நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சுட்டு 1000 காலம் சந்தோஷமாக இருங்கோ. கஷ்டமே இல்லாமல் எல்லோரும் நன்னா இருங்கோப்பா. எல்லாருக்கும் நினச்ச காரியம் நன்னா நடக்கட்டும். அவருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய்சங்கர. மகாபிரிவா.